அனைவருக்கும் வணக்கம். திருமாவுக்கு பகிரங்க மிரட்டல் கொடுத்த உதயநிதி திருமாவுடைய ஃபைல்ஸை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். அதை பற்றின டீட்டெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை முடிச்சு விடுறதுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகும் திமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல். இது போக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக இன்றைக்கி தமிழக அரசை வந்து தப்பாக சித்தரித்து டிஎம்கே ஐடி விங் வெளியிடுற பல்வேறு நியூஸுகள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தோட அப்டேட். அதுக்கப்புறம் முதியோர்களுக்கான ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்களுக்கான அந்த உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒரு உதவித்தொகை நான் ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். அதை பற்றின டீட்டெயில், அப்புறம் பெண்களுக்கான 2500 ரூபாய் எப்போ வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்பவே முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற +2 மற்றும் 10th மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே அந்த பாஸ் ஆகி அந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் இவ்வளோ நாளாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் அவர்கள் விருது வழங்கும் விழா எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ முதல் தடவையாக தமிழக முதலமைச்சராக வந்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விருது கொடுக்க போகிறாரு. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லா ஏரியாலையும் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த நம்மள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அதுக்கான ரெடியை பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களோட பேர் நீங்கள் ஏதாவது வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சேர்க்க வேண்டியதை சேர்த்துருங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கார் அப்படின்ற மிக முக்கிய தகவல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஜனநாயகன் படத்தோட அப்டேட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ உறுதி பண்ணப்பட்ட தகவலாகவே வந்துருச்சு. ஜூன் 19ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழுவினர் முடிவெடுத்திருக்காங்க. 22ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு 22ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அப்படின்றனால 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இன்னைக்கு பகிரங்கமாக உதயநிதி அவர்கள் திருமாவுடைய மிக முக்கிய ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த மாதிரியான ஃபைல்ஸு, அதில் என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சு அவங்க வந்து கூட்டணியில் அதாவது வாக்கு கேட்டு ஓட்டு நம்மலாம் போட்டு அவங்க வந்து கூட்டணி இணையலை. அப்போ தேர்தலுக்கு பிந்திய கூட்டணியாகவும் அது இல்லை. முழுக்க நாங்கள் வந்து ஒரு ஆதரவுக்கார மட்டுமே நீட்டுறோம்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற அளவுக்கு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய நிலைமையில இன்னைக்கு விசிகா கட்சி வளர்ந்து வர்றது அப்படின்றது துளி அளவு கூட இன்னைக்கு திமுகவுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் அவங்களுடைய இளைஞரணி கூட்டம் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு சில பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு ஒரு சில பெருந்தலைகளாக உட்காந்து மிக முக்கிய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, எப்படியாவது இந்த நம்மளுடைய திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை முடிச்சு விடணும். அது எப்படி வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கலாம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வன்னியரசு அவர்கள் அமைச்சர் பதவியில் இருக்கிறது உதயநிதி அவர்கள் அப்படியே கண்ணை வந்து எரிய வைக்குது அப்படின்ற மிக முக்கிய தகவல் வந்திருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு ஐயுஎம்எல்லும் வந்து அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து இந்திய பார்ட்டி அப்படின்றனால அது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களோட முடிவு கிடையாது, மேல தலைமை எடுக்கிற முடிவு. அதனால இப்போ வரைக்கும் அவங்க நோன்றது திருமாவளவன் அவர்களே மட்டுமே. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா சமீப நாட்களில் நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்று போட்டியிட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் பேசியிருப்பாங்க. இதுக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, அவர் ஜெயிச்ச அந்த ஒரு தொகுதியையும் வேண்டாம், நீங்கள் வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணி எங்களுடைய தொகுதியை ராஜினாமா பண்ணுங்கள், எங்கள் தொகுதியில் இனிமேல் நீங்கள் நிற்கிறீங்கன்னா தனி நின்னத்தில் நின்றுக்கங்க, நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சதை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கூக்குரலிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கிய தகவல். இப்போ நம்ம திருமாவளவன் மேட்டருக்கு வருவோம். இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து 8 தொகுதியில் நின்றிருந்தார், எல்லாருக்குமே தெரியும். தேமுதிகவுக்கு 10 கொடுத்தனால திருமாவளவன் அவர்களுக்கு 8 தான் கொடுத்தாங்க. இது வந்து கண்டிப்பாக அப்போவே வந்து நிறைய பேருக்கு திருமாவளவன் அவர்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து ரொம்ப கோவமாக இருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்னடா அது அன்னை மண்புழு மாதிரி கூட நெளிய மாட்டேன்றாரு, ரொம்ப அடிமையாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போவே சில பேர்லாம் கட்சியை விட்டு போனாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சு இன்றைக்கி தமிழக அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் ஆனதுக்கப்புறம் பனையூர் பாபு அப்படின்ற ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர் கூட பார்த்தீங்கன்னா கலந்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவங்களாம் இன்னைக்கு பக்கா திமுக ஆயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் முன்னிலையில் வைக்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய கட்சியோட இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்தாங்க. இந்த விஷயத்துல 8 தொகுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா 8 தொகுதி மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளவு ரூபாய்னு நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுவும் திமுக பத்திலாம் உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு தொகுதிக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம், எத்தனை ஏரியால எவ்வளவு கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு ஓட்டு வரும், இந்த ஏரியா மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஓட்டு போடணும்னா இவ்வளவு ரூபாய் நம்மளுக்கு செலவாகும், இந்த வேட்பாளருக்கு இவ்வளவு செலவாகும், அந்த ஏரியாவில் இருக்கிற சிறு சிறு அந்த அமைப்புகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு
அமைப்புன்னு இருக்கும். ஒரு குழுவா இருக்கலாம். அந்த குழுவுல இருக்கிற 15 பேர் நம்மளுக்கு ஓட்டு போடணும்னா எவ்வளோ குடுக்கணும்? அந்த மாரிலாம் வந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் இறக்கியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி 8 தொகுதியிலயும் வந்து அவங்க மொத்தமா குடுக்கப்பட்ட காசு கிட்டத்தட்ட 300லேருந்து 500 கோடி ரூபாய் அப்படின்றது அவங்களோட ஒரு கணக்கு. இதுக்கு மேல கூட போலாம். அது வேற விஷயம். ஆனா இப்ப அந்த காச எடுத்து நீங்க இங்க முன்னாடி டேபிள் மேல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் திருமாவளவர்களின் கழுத்தை பிடிக்காத வண்ணம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு தகவல். அதனால தான் வந்து திருமாவளவன் அவர்கள் பல்வேறு விதமா யோசிச்சு போலாமா? வரலாமான்னு சொல்லிட்டு அந்த சோபா மேட்டர்லாம் நீங்க வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. சோபா மேட்டருக்கு ஆரம்பிச்சு விட்டதே நம்மளுடைய உதயநிதி. ஆரம்பிச்சது என்னமோ நம்மளுடைய சிவி சண்முகம் வீட்டுக்கு நம்மளுடைய முதல்வர் போம்போது. ஆனா மேட்ரு வந்து இங்க தான் இருக்கு அப்படின்றது இப்ப தான் வெளியில தெரிய வருது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள பல சோஃபாக்கள் வந்து கைமாறி இருக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்களுடைய அறை அந்த ஆஃபீஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சோஃபாலாம் இருக்காது. அப்ப அன்னைக்கு இங்க மட்டும் சோஃபா போனதுக்கு என்ன காரணம்? அப்படின்லாம் நெறைய கேள்விகள் வந்து நமக்கு முன் வருது. ஏன்னா இன்னைக்கு ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏகப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவரு. ஆல்ரெடி அவர் இருந்த இடம் சரியில்ல. இதெல்லாம் போக இன்னைக்கு அவருடைய ஒரு எம்எல்ஏ வந்து அமைச்சர் சீட்ல உட்கார்ந்திருக்கிறது உதயநிதி அவர்களுக்கு துளி அளவும் பிடிக்கல அப்படின்றது. அது போக பார்த்தீங்கன்னா, திமுகக்குள்ள செயல் தலைவர் அப்படின்ற புதிய பதவி ஒண்ணு வர்றதா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் அத அறிவிக்க போறாரு. அந்த தலைவர் போட்டிக்கு கனிமொழி வரலாமா? உதயநிதி வரலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கிய தகவல் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரு நம்மளுடைய உதயநிதி அவர்கள். ஏன்னா சட்டசபைக்குள்ள முடியாத இடத்துல இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இவரு போக எப்படியாவது வந்து திருச்சி கிழக்குல ஏதாவது ஒரு தொகுதியில கூட நம்மளுடைய ஆளை ரிசைன் பண்ண சொல்லிட்டு அங்க நின்னு நம்ம ஜெயிச்சுட்டு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களை மீண்டும் சட்டசபைக்கு உள்ள வர வச்சு அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிருவோம் அப்படின்றனால இன்னைக்கு உதயநிதி குரல் வந்து ரொம்பவே மங்கி போய் கிடக்கு. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு எப்படியாவது நம்ம திருமாவளவன் அவர்களை பிடிச்சிருவோம். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நியூஸ் மூலியமா திருமாவளவன் அவர்கள் இதை பண்ணாரு, இதை இங்க வாங்கினாரு, அதை அங்க வாங்கினாரு, அப்ப எடுக்கப்பட்ட செல்போன் வீடியோன்னு சொல்லிட்டு சீக்கிரமா சமூக வலைதளங்களிலையும் நியூஸ்கள்லையும் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திமுக வந்து வேலை பார்க்க போகுது. இன்னைக்கு தமிழக அரசோட ஒவ்வொரு செயலும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாணவி அந்த விஷயத்துல அவங்களோட தாய் மேல பகிரங்க குற்றச்சாட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்காங்க, உள்ளூர்வாசிகள் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா டிஎம்கே ஐடி விங் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலேயே சாடி தமிழக அரசை ரொம்ப மோசமான வண்ணம் சித்தரிச்சு கேலி சித்திரங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா அப்பாவு வந்து ஒரு மிக முக்கிய தகவல் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அப்பாவு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒட்டுமொத்த தீய சக்திகளும் என்ன சொல்ல வராங்கன்னா, ரீல்ஸால வந்த ஆட்சி இது. இந்த ஆட்சி வந்து ரீல்ஸால தான் வந்து உட்கார்ந்திருக்கு. இந்த ரீல்ஸ் அந்து போகுது அப்படின்னு பல வகையில ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். முழுக்க முழுக்க ரீல்ஸால அசிங்கப்பட்ட கட்சினா திமுக தான். முழுக்க முழுக்க யூடியூப திறந்தா உங்க விளம்பரம், ஒரு சேனலுக்குள்ள போனா அவங்களோட விளம்பரம், தனிப்பட்ட முறையில பணம் கொடுத்து உங்க விளம்பரம், திராவிட மாடல்ன்றது விளம்பர மாடலா மாறி போய் கேவலமான ரீல்ஸ் மாடலா மாறி போய் ரீல்ஸ் அந்து போய் தான் இன்னைக்கு மூலையில உட்கார வச்சிருக்காங்க மக்கள் அப்படின்றனால. ஆனா இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல ரீல்ஸ் குற்றச்சாட்டை கொண்டு வர்றாங்க. இந்த ரீல்ஸ் அந்து போனது அவங்க அதாவது ரீல்ஸ் அந்து போச்சு டும் 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 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆல்ரெடி முடிஞ்சு போய் மூலையில உட்கார்ந்து இருக்கிற கட்சியா இன்னைக்கு திமுக இருக்கும்போது அப்பாவு அவர்கள் ரீல்ஸால தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு, ரீல்ஸ் மோகத்துல தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுடைய அந்த வாக்குகளை எவ்வளவு தூரம் அவங்க வந்து மோசமா சித்தரிக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து நீங்க பாத்துக்கணும். இது போக இந்த கோவை மாணவி விஷயத்துல பல்வேறு வகையான விமர்சனங்களை பல்வேறு வகையான கட்சிகள் வைக்கிறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்ல கட்சிகள் முன் வைக்கிறாங்க. தமிழிசையா இருக்கட்டும், பிஜேபி சைட்ல அண்ணாமலையா இருக்கட்டும், நயேந்திரனா இருக்கட்டும், நாம் தமிழர் சார்பா சீமானா இருக்கட்டும், எல்லா பேரும் முன் வைக்கிறாங்களே. ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பின்னணி அப்படின்றதை யாருமே பார்க்க முன் வர மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனை நடந்துருச்சா உடனே தூக்குடா கொடிய அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இது வந்து முற்றிலும் தப்பு அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் பகீரா வெளியில வரும்போது குறிப்பா அந்த தென்னந்தோப்பு யாரோடையது அப்படின்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. அந்த தென்னந்தோப்புக்குள்ள இந்த ஒரு குழந்தை தானா, இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைன்றது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த ஒரு குழந்தைய கொன்னுட்டு குளத்துல மிதக்க விட்டனால தானே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அப்படி இந்த மாதிரி எத்தனை குழந்தைய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற விவரம் யாருக்குமே தெரியல. அந்த தென்னந்தோப்புக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல் யாரு அப்படின்றதும் தெரியல. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய விசாரணையில முன் வருது. நேற்று அவங்களுடைய அம்மா மற்றும் சித்திகள் உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே மோசமா அவங்க பேச்சுவார்த்தைகள்னு இருக்கு. இன்னைக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு நம்மளும் வந்து குழந்தைகளை பெற்றிருக்கோம். அந்த ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. அதில் ஏதோ முட்டில சின்ன காயம், கை காலில் சிரைச்சிருச்சுனாலே நம்மளுக்கு 2 நாளுக்கு சோறு இறங்காது. நம்ம ரொம்ப சோர்ந்துருவோம். அந்த புண்ணு எப்படா ஆறும், அதில் வந்து இப்படி மருந்தை போட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு குழந்தை பறி போய் 2 நாள் கூட ஆகலை. அந்த அம்மா அவ்வளோ தூரம் வந்து
ப்ரெஸ்ஸை வந்து எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்க. சித்திகாரி என்னடானா எவ்வளோ ரூபா பணம் எப்போ அக்கௌண்ட்டில் வரும்னு கேட்குறா. நீங்களாம் என்னடி குடும்பம்னு கேட்குற மாதிரி மக்கள் வந்து அவ்வளோ தூரம் அசிங்கமாக கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க மேலே தப்பு இருக்குது, தப்பு இல்லை. பக்கத்து வீடுக்காரங்க சொல்கிறது என்னன்னா, அந்த அம்மா முழுக்க முழுக்க போதையில் இருந்துச்சுங்க. நீங்கள் வேணா அவங்களோட உடம்பு எடுத்து செக் பண்ணி பாருங்க, அவங்களோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணுங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை வந்து பாட்டி வீட்டில் வளர்ந்த குழந்தைய இன்னைக்கு இந்த மாதிரி இவ பண்ணியிருக்கான்னா இவளோட தப்பான ஒரு கண்ணோட்டம் தாங்க. இவ தாங்க ஏதோ பண்ணியிருக்கா, இவ தாங்க ஏதோ தப்பான அந்த அனுப்பிச்சே விட்டுருப்பாங்கன்ற மாதிரி வந்து அசிங்கமாக சொல்கிறாங்க. அப்படின்னா இவெல்லாம் என்னங்க தாய் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இது கண்டிப்பாக காவல்துறை விசாரிப்பாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். அதனால தமிழக முதலமைச்சருக்கு நம்ம கோரிக்கை என்னன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்காரு. அதனால தயவுசெய்து பாட்டிட்ட முழு விவரம் விசாரிங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அது நம்மளுடைய பதில். இப்ப பார்த்தீங்கன்னா, திமுக, பாஜகவுடைய கூட்டணிய பத்தி நம்ம பேச போறோம். இப்ப வந்து இந்த மாரி எப்படியாவது நம்ம திருமாவளவன் ஃபைல்ஸ ரீட் பண்றோம்னு சொன்னோம்னா, அண்ணன் எப்படியாவது பின் வாங்கிருவாரு. அப்புறம் என்ன ஐயுஎம்எல் தானே நம்ம பார்த்து இழுத்துக்குருவோம். அப்ப எப்படியாவது தொங்கு சட்டசபை வந்துரும். ஏடிஎம்கேவும் தனியா பிரிஞ்சு போச்சு. இன்னைக்கு மொத்தமா பிஜேபிய வந்து ஏடிஎம்கே முடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லாம, ஏடிஎம்கேவும் பிஜேபி முடிச்சு விட்டுருச்சு அப்படின்றனால, நம்ம என்ன பழைய உக்திய கையில எடுக்கக்கூடாது. கலைஞர் கருணாநிதியோட உத்தி எடுத்து திமுக, பாஜக கூட்டணி போட்டா என்ன? ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இன்னைக்கு மக்கள் பணபலத்தோட இருக்காங்க. அங்க மத்தியில ஒரு மிஷின் பலத்தோட இருக்காங்க அவங்க. அப்ப 2 பேரும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற கட்சியெல்லாம் ரிலீஸ் ஆகுமே அப்படின்ற மிகப்பெரிய கணக்கை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தமிழகத்துல நடக்க போகுது. அதை பத்தின அப்டேட்டா நான் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ முதியோரோட உபகரணங்கள் வாங்குறதுக்கான உதவித்தொகை இதை நான் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி 2500 ரூபா எப்ப தர்றாங்கன்னு சொல்லி அந்த முக்கியமான விஷயம்னா, இப்ப வருவாய்த்துறை அமைச்சரா இருக்கிற நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்ல வராருன்னா, ஆல்ரெடி வந்து இன்னைக்கு நிதியமைச்சரா இருந்தவர் இப்ப நிதியமைச்சரா மரிய வில்சன் அவர்களை மாத்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா தமிழகத்துக்கான அந்த 2வது பட்ஜெட், இதுக்கு முன்னாடி முதல் பட்ஜெட் ஆல்ரெடி முடிஞ்சு போட்டு சங்கம் தென்னரசு வந்து அந்த ஏப்ரல் மாதத்துக்கான பட்ஜெட்டை முடிச்சிட்டாரு. அடுத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாரு. அந்த தாக்கல் பண்ணும்போது முழுக்க முழுக்க முதியோர்களுக்கு அதிகப்படியான உதவித்தொகைகள் கிடைக்கிறதுக்கும் உபகரணங்கள் கிடைக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பட்ஜெட் ரெடியான கையோட அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் வந்து உங்களோட ஐடி கொடுக்கணும், என்ன பண்ணணுன்றதை நான் டீட்டெயில்டாக விவரமாக சொல்லிடுவேன். அதனால் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நாங்கள் பதிய போகிறோம், அதுக்கு வந்து நாங்கள் பதிய போகிறோம், இதை நீங்கள் பதிஞ்சிங்கன்னா 2500 கொடுத்துருவாங்க, 2 ரூபா 1000 ரூபா தாங்க 500 கொடுத்து பதிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு வகையாக ஸ்கேம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வரப்போகிற தொகை முதியோர்களுக்கு 10,000 ரூபாய் அப்படின்றனால 1000 ரூபாயாவது நீங்கள் அந்த மாதிரி இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து இலவசமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால யாரும் நம்பி ஏமாந்துட வேண்டாம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. அடுத்தடுத்து முக்கியமான விஷயத்தோட நம்ம சேனல்ல வீடியோ வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழே இருக்கிற ஹைப் பட்டன் கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போயிருங்க.